அவர் நல்லவர். ஆசீர்வாதத்தை வாங்குறது கஷ்டமே கிடையாது. வாங்குறது இல்லை, பிள்ளைக்கு தான் ஆசீர்வாதம். ஒரே ஒரு வாழ்க்கை தான், எப்படியும் வாழலாம். ஆனால் மனவீசி வாழ்றது பாக்கியமான காரியம். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதான் சம்பளம் கிடைக்குது. சோம்பேறிகளாக இருக்கிறவங்கள வேலையிலிருந்து தள்ளி விட்டுருவாங்க. கடினத்தன்மை இல்லாமல் கஷ்டப்படாமல் எந்த ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது. ஆண்டுடைய பிரசனத்தில் வர்றது ரொம்ப ஈஸின்னு நினச்சிடக்கூடாது. இதை மாதிரி கஷ்டம் ஒன்றும் கிடையாது. இதை மாதிரி கஷ்டம் ஒன்றும் இல்லை. ஏன் தெரியுமா? இது நிம்மதியெல்லாம் தூங்க முடியாது. தூங்குனா எதிரி கலையை விதைச்சிருவான். சரியா? ரொம்ப ஈஸி வேலை அப்படின்லாம் நினைச்சிடவே கூடாது. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நிறைய பேருக்கு என்னன்னா, கிறிஸ்தவங்களா மாறிட்டா போதும், ஆசீர்வாதம் தானா வந்துரும்னு நினைக்கிறாங்க. கிடையாது. காட்டு நெல்லிக்காயை சாப்பிடும்போது கசக்கும், சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணியை குடிச்சோன்னா இனிக்கும். அதான் கிறிஸ்துவ வாழ்க்கை, கிறிஸ்துவை உடைய வாழ்க்கை. இல்லைன்னா நினைங்க, குட்டி சுவரா மாறிடுவோம். இந்த உலகத்துல விளையேறப்பட்ட ஒரு காரியம் என்னன்னா, அன்பு தான். அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பு இது பார்க்க தெரியாது. காற்று என்ன கலர்ல இருக்குதுன்னா நமக்கு சொல்ல தெரியாது. தண்ணி, குடிக்கிற தண்ணி என்ன கலர்ல இருக்குதுன்னா நம்மளால தெளிவா சொல்ல தெரியாது. காற்று எங்கிருந்து வருது நம்மளால சொல்ல தெரியாது. அன்பு, அன்பு விளையேறப்பட்ட சொத்து அன்பு தான். இந்த அன்புக்கு இருக்கிற மதிப்பு யாருக்கும் புரியாது. நம்ம வர்றோம், ஏதோ கைத்தட்டி பாடுறோம், இருதயம் தூரமா இருக்குது. அதான் சொன்னார், வாயினால அறிக்கை இடுகிறீர்கள், உங்கள் இருதயம் என்னை விட்டு தூரமா விலகி இருக்குதுன்னு சொன்னார். வாயில பாடி பிரயோஜனம் கிடையாது, கையை தட்டி பிரயோஜனம் கிடையாது. சரியா? அன்புல ஊறிட்டா போதும். அந்த அன்புல ஊறுற வாழ்க்கைங்கிறதே வித்தியாசமான மகிமையின் வாழ்க்கை. அதுக்கு மதிப்பே அவருடைய உயிர் தான். இந்த அன்பை ருசிக்கிறவங்களால சும்மா இருக்க முடியாது. பயங்கரமான தேவன். அன்புக்குள்ள சகலமும் இருக்குது, எல்லா ஆசீர்வாதமும் உள்ள இருக்குது. புரியுதா? கண்ணால பார்க்கிற மனிதர்கள் இடத்துல அன்பை எதிர்பார்க்கிறோம், அவங்க அன்பு காட்டலைன்னா இருதயம் துடிக்கிறோம். அது பொய் அன்பு. ஏன்னா வேதத்தில் தெளிவாய் பார்க்கிறோம், மனிதன் பொய்யன் என்று சொல்லி. புரியுதா? மனிதன் பொய்யன். இன்னைக்கு மனுஷ அன்புலேயே திருப்தியாகி இருக்கிற மனித கூட்டத்தை பார்க்கிறோம். மனிதன் பொய்யன். மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி ஏற்ற துணையை கொடுக்கிறாரு. ஆனா அந்த ஏற்ற துணைகளும் எப்படி இருக்குது நீ பாருங்க. ஏற்ற துணைகளும் எப்படி இருக்குது. போன வாரத்துல ஒரு கூட்டம், நற்செய்தி கூட்டம் முடிந்தோன்னா, ஒரு சகோதரர் 3ஆவது நாள் கூட்டம் முடிந்தோன்னா ஒரு சகோதரர் ஜெபிக்க வந்தார். அவர் ஜெபிச்சுட்டு போன உடனே அவருக்கு சில காரியங்களே ஆண்டவர் பேசி தைரியப்படுத்தினார். ஆனால் அவரை குறித்து தெரியாது. அவர் போனதும் ஒரு சகோதரி, ஒரு தாயார் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, இவன் திருமணம் எல்லாம் ஒழுங்காக இருந்து எல்லா காரியமும் ரெடி ஆயிட்டு, நாளைக்கு கல்யாணம் அப்படின்னா இன்றைக்கு அவன் இன்னொருத்தன் கூட ஓடிட்டா. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணைய கொடுத்தாரு. அந்த துணைக்குள்ள அன்பு இருக்குதா? கடந்த உபவாச கூட்டத்திற்கு ஒரு தாயார் ஜெபிக்க வந்தாங்க. கூட்டத்தை முடிச்சுட்டு ஜெபிக்க வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, என்னுடைய மகன் பழகிதான் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, பெரிய பிள்ளைங்களா இருக்கிறாங்க. ஆனா அவ என்னுடைய மகனையும்
2 பிள்ளைகளையும் விட்டுட்டு இன்னொருத்தங்க கூட போயிட்டா. நான் கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை வேலையை செஞ்சுதான் அவ போட்டுட்டு போன பிள்ளைகளை பார்த்து கொண்டு இருக்கிறேன். மனுஷன் பொய்யன், சரியா? பொய்யன். நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புறதற்கு அவன் எம்மாத்திரம். எந்த அன்பா இருந்தாலும் ஆண்டவர் தந்ததான் அன்பு. கணவன் அன்பா இருக்கலாம், மனைவி அன்பா இருக்கலாம். நீங்களாம் கேட்கிற காரியங்கள், வருகிற ஜப குறிப்புகளை பார்த்து அப்படின்னா இருதயம் நடுங்குது. அன்னைக்கு ஒரு சகோதரி சொல்றா, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அக்கா, என் கணவர் ரொம்ப அன்பா இருப்பாரு என்கிட்ட. என் கணவர் என் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் ஒரு நாள் ஒரு மொபைலை எடுத்து பார்த்தேன், என் இருதயம் சுக்குநூறாய் நொறுங்கி விட்டது. அவரோடு வேலை செய்கிற ஒரு பெண்ணோடு கூட தொடர்பு வைத்திருக்கிறார். வேலைக்கு போற இடத்துல பாதுகாப்பு கிடையாது, புரியுதா? ஊழியக்காரங்களுக்கே பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பை தருகிற தகப்பன் அவர் மட்டும்தான். அவர் இருந்தாதான் வாழ முடியும், சரியா? அவர் இருந்தாதான் கணவன் மனைவி அன்புல கள்ளம் கபடு வராது. பெற்றோர் பிள்ளைகளுடைய அன்பு நல்லா இருக்கும். தெரியல, நிறைய பேருக்கு தெரியல. பிள்ளைங்க நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறோம். பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமா மாற்றி தர தகப்பன் அவர் தான். இப்பெல்லாம் நிறைய பேர் பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக ஜெபிக்க வர்றாங்கன்னா ஒரே ஒரு ஆலோசனை சொல்லுவேன், வசதியை பார்க்காதுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அந்த பையனோ பிள்ளையோ இன்னொருத்தர் கூட ரகசிய தொடர்பு இல்லாம இருந்துட்டா போதும், அதான் பெரிய சொத்து அப்படின்ட்டு அந்த காலத்துல வந்துட்டோம். ஏமா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, புரியுதா ஐயா? நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. மனுஷன் பொய்யன். இந்த உலகத்துல ஆண்டவருடைய கரை நம்ம கூட இருந்தா மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு. சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் ரொம்ப நல்லவர். ஒண்ணு இல்லாத வாழ்க்கைய தேனில் இனிமையா மாற்றி தருவார். அவருடைய அன்பை நம்ம வாழ்க்கையில தந்திருக்கிற உறவுகள் மூலமாய் காட்டி தருவார். உறவுகள் ரொம்ப பாதுகாப்பானது. பிள்ளைங்க, கணவன் மனைவி பெற்றோர் ஒரு பாதுகாப்பு, சரியா? அதான் தனிமையா இருக்குது நல்லதல்லாண்டி துணைகளை கொடுக்கிறாரு. நல்ல பாதுகாப்பு. கணவனுக்கு மனைவி பாதுகாப்பு. யாராவது பக்கத்துல வர முடியுமா? எந்த பெண்ணாவது பக்கத்துல வர முடியுமா? சில பேரும். ஒரு மனைவிக்கு கணவன் பாதுகாப்பு. எந்த ஆணாவது பக்கத்துல வர முடியுமா? தொட முடியுமா? சில பேரும். பிள்ளைங்க திறந்த புஸ்தகமா இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பெற்றோர் நல்ல பாதுகாப்பு, சரியா? பெற்றோருக்கு பிள்ளைங்க ரொம்ப பாதுகாப்பு. கர்த்தர் அதனாலதான் அப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். ரொம்ப நல்லவர். ஆமென், அல்லேலூயா. அதனால யாரும் மறைஞ்சு இருக்க கூடாது, சரியா? வீட்டுக்குள்ள இருக்கிற தாய் தகப்பன் பிள்ளைங்க திறந்த இருதயமா இருக்கணும். ஒளிவு மறைவோடு இருக்கக்கூடாது. பிசாசு உள்ள நுழைஞ்சிருவான். எங்க ரகசியம் இருக்குதோ அங்கதான் பிசாசு உள்ள வருவான். சொல்லணும், இந்த வாழ்க்கையை ஜெயிக்கிறது ரொம்ப பாக்கியமான காரியம்ப்பா. ஆமென். இந்த உலகத்துல சம்பாதிக்கிறத காட்டிலும் உலகத்தின் வாழ்க்கையை வெற்றியை முடிக்கிறது பெரிய ஆசீர்வாதம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடை எனக்காக ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறது. உலக வாழ்க்கையை வெற்றியா முடிக்கிறீங்களா? அத மாதிரி ஆசீர்வாதம் உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பாடிரோம் அப்படி. லோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய், சுவிசேஷத்துக்காய், இயேசுவுக்காய், சுவிசேஷத்துக்காய். தன்னன தன்னன தன்னனடா, தன்னன தன்னன தன்னனடா, தன்னன தன்னன தன்னனடா, தன்னன தன்னன தன்னனடா. ஹல்லேலூயா.
இருதயத்துல ஆண்டவர் ரொம்ப அழுத்திட்டு இப்ப வர்ற பாரெல்லாம் என்ன அப்படின்னா, உங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தர் மேல ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா நம்ம மட்டும் பரலோகம் பண்ண போதாது, நம்ம வீட்டுல இருக்கிற ஒருத்தரை கூட விட்டுறக்கூடாது. ஒவ்வொருத்தர் மேல கவனமா இருங்க, சரியா? ஜாக்கிரதையா இருங்க. நிறைய குள்ள நெறிகள் இருக்குது. எப்போ வீட்டுக்குள்ள ஓடி வரோன்னு தெரியாது. ஜாக்கிரதையா இருந்தா தான் தப்ப முடியும். ஆண்கள் மனைவிக்கு தெரியாம பெண்களோடு பேசுறாதுங்க, சரியா? ஜாக்கிரதையா இருக்கணும். போன் தொடர்பெல்லாம் வச்சிடக்கூடாது. ஆண்டவர் கிருபையா தந்த பெண்களை பயன்படுத்தணும். உங்க மனைவி மர பெண்கள்னா மற்ற பெண்கள் கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு நீ தந்த ஏற்றத்தோன. அதே மாதிரி பெண்கள் ஆனாலும் சரி, ஜாக்கிரதையா இருக்கணும். கல்யாணம் முடிஞ்சிட்டு அப்படிலாம் கிடையாது, வயசாயிட்டுலாம் கிடையாது, சரியா? தாறுமாறா உலகம் போயிட்டு இருக்குது. சொல்லுங்க, அவர் நல்லவர். பிள்ளைங்களானாலும் சரி, ஜாக்கிரதையா இருக்கணும். பிள்ளைங்கள்ட்ட அன்பு காட்டுங்க. பெற்றோர் பிள்ளைங்கள்ட்ட நல்லா ஃப்ரீயா பழகுங்க. உங்க அன்பு உள்ள இருக்குதுன்னா அன்பை தாண்டி வெளியில போகாது, சரியா? குடும்பத்துக்குள்ள அன்பு இல்லாததுனால்தான் அன்புக்காக இருதயம் அலைமோதி வெளியில போகுது. ஆனா குடும்பத்துக்குள்ள இருக்கிற நீங்க பெஸ்டான அன்பை வீட்டுக்குள்ள வச்சுட்டீங்கன்னா அந்த பெஸ்ட்டுக்கு மேல வேற பெஸ்ட் கிடையாது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே, தாயகம் வர வேண்டும் தப்பாமலே, நம்ம தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. இயேசுவாலே துதிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர். நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர். எனக்கு எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. எனக்கு எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. எல்லாமே இயேசு, இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. இதுதான் முக்கியமான இடம். நிறைய பேருக்கு இதுல உட்கார்றதுக்கு டைம் இல்லை. ஏன்? வேலை பிஸி, சரியா? வேலை பிஸி. பிஸியா இருக்கிறவங்கள ஏசப்பாவும் பிஸியா பார்த்துட்டாருன்னா கதை முடிஞ்சு போயிடும். இந்த நாள் கர்த்தருடைய நாள். அல்லேலூயா. நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த நாளை விருந்து வீட்டுக்கு பயன்படுத்த கூடாது, தெரியுமா? நிறைய தேவ பிள்ளைங்க இருக்கிறாங்க. காலையில ஆராதனை, மத்தியானத்துக்கு பிறகு கிராம ஊழியத்துக்கு ஓடுறாங்க, டிராக்ஸ் கொடுக்க ஓடுறாங்க. இந்த ஓய்வு நாள ஆண்டவருக்காக பயன்படுத்துற அநேக தேவ பிள்ளைங்க இருக்கிறாங்க. நல்ல வேலையில உயர்ந்த நிலைமையில இருப்பாங்க, குடும்பமா போயிருந்தாங்க. ஏன்னா ஒரு பாக்கியம் என்ன, ஏதோ நம்ம ஆண்டவரை தேடின உடனே டெய்லி ஆராதனைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சி வந்த உடனே நான் ரொம்ப பெஸ்ட்ன்னு நினைச்சிடக்கூடாது. அதையும் அள்ளல் தட்டி கொண்டு இருக்கிற நல்ல பாக்கியத்தை பெற்றவர்கள் எத்தனை பேர். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு பார்க்க போறோம், ஆண்டவருக்கு பாத்திரமான ஒரு மனிதன் யார், சரியா? பாத்திரமா இருந்தாதான் அவர் ஆசீர்வதிப்பார். அவருடைய ஆசீர்வாதம் அந்த தேவ பிள்ளை மேல தானா வரும். பாத்திரமான மனிதன். நம்ம கொலோசியர்ல பார்த்தோம்னா 1:10 அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிய சபைக்கு அழகா சொல்வாரு, சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து. புரியுதா? கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறதே கனி நிறைஞ்ச வாழ்க்கை, சரியா? கனி நிறைஞ்ச வாழ்க்கை. அது வெளியில சிரிக்கிறது இல்ல, இருதயம் சிரிக்கணும். புரியுதா? வெளியில மற்ற மனிதர்களை பார்த்து சிரிக்கிறது கிடையாது. சில டைம்ல நம்ம இருதயம் கசப்பா இருக்கும், வெளியில சிரிப்போம், கஷ்டப்பட்டு சிரிப்போம். அது கிடையாது கனி. கேட்கணும், ஐயா இருதயத்துக்குள்ள இருந்து சிரிப்பு வரட்டும்பா. வெளியில காட்டுற அன்பு இல்ல, உள்ளத்துக்குள்ள இருந்து கபடற்ற அன்பு வரட்டும்பா சொல்லுகிறார். சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து
தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. ஒரு சின்ன விதைய போட்டு அந்த விதை வளர்ந்து சின்னதா நிக்குன்னு நினைக்கலாம். அதுல போய் கனியை தேட முடியுமா? பேசணும். சின்ன விதைய போடுறோம், ரட்சிப்பு என்கிற விதை. அது கொஞ்சம் வளர்ந்து சின்னதா எனக்குள்ள ஒரு ரட்சிப்பு இருக்குதுன்னு மட்டும் காட்டினா கனி கிடைக்குமா? சின்னது வளருது, நாளுக்கு நாள் வளருது, நாளுக்கு நாள் வளர்ந்து மரமா மாறினாதான் கனி எதிர்பார்க்க முடியும். அதான் சொல்லுகிறார், தேவனை அறிகின்ற அறிவில் விருத்தி அடைந்து. நமக்கு எல்லா ஆசையும் இருக்கும். நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கணும், நல்ல கார், நல்ல வீடு, நிறைய கற்பனைகள் நிறைய இருக்கும். நான் தேவனை அறிகிற அறிவில நான் விருத்தி அடைகிறேன்னா, நேற்றை காட்டிலும் இன்றைக்கு வளரணுங்கிற ஆசை எனக்கு இருக்குதா? தேவனை அறிகின்ற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். அவர் நல்லவர். சொல்லுங்க, அவர் நல்லவர். அவருக்கு பிரியம் உண்டாக, அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ பாத்திரராய் நடந்து கொள்ளணுமா? அவருக்கு பிரியமாய் வாழும் போதுதான் நம்முடைய ஆத்துமா வாழும். நம்முடைய ஆத்துமா வாழும் போதுதான் இந்த பூமியில நம்ம பிரகாசிக்க முடியும். அதான் வாழ்க்கைங்கிறது சும்மா கிடையாது. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. சரியா? ஸ்மூத்தாலாம் போக முடியாது. வாழ்க்கைன்னா பைபாஸ் ரோட்ல போற மாதிரி போக முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, உள்ள வர்ற ரோடு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. பைபாஸ் ரோட்லயே பழகினவங்களுக்கு உள்ள கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதை ராத்திரி நேற்று ரொம்ப பிந்தி தான் வந்தோம். வர சொல்லிட்டு வந்தேன், இதே நமக்கு அழகான ரோடா தெரியுது. ஏன்னா அங்க வந்த புதுசுல சக்கடா வண்டியில வந்த மாதிரி இருக்கும். இங்க வந்த புதுசுல எல்லாம் பாத்தீங்கன்னா சக்கடா வண்டியில வந்த மாதிரி இருக்கும். பாருங்க, அங்க ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப புதுசுல எனக்கு இத்தனை பேர் வந்து நல்லா இருக்கிறீங்க, பாடிகாட்டா இருக்கிறீங்க. ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்டர், இந்த தென்னிந்திய திருச்சபைக்கு அதை கொடுத்ததுனால ஒரு பாஸ்டரும் கூட வந்திருந்தாரு. ராத்திரி ஒரு கூட்டத்தை முடிச்சோம். நானும் என்னுடைய தாயாருடைய சகோதரி மட்டும்தான் கார்ல. அங்க ஒரு சின்ன வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன செட்டு போட்டு நடத்திட்டு இருக்கும்போது இவரு பைக்ல வந்து ஒரு வேகமா பறந்துட்டாரு. நமக்கு தெரியாத இடம். ராத்திரி பாருங்க, அவரு ஸ்பீடா போறாண்டி, அவர் பின்னாடி நானும் ஸ்பீடா காரை கொண்டு போறேன். பள்ளம் மேடு தலை தெறிக்க. உண்மையில சொல்றேன், அந்த நாளெல்லாம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அவர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, சொல்லுங்க, அவர் நல்லவர், ரொம்ப நல்லவர். அங்க இறங்கின புதுசுல நாள் இந்த ஊழியர் இன்னைக்கு இவ்வளவு வந்துட்டு இருக்கு, வளர்ந்துட்டு இருக்குது அப்படின்னா ஒரு வீட்டு கூட்டத்துக்கு தான் வந்தது. வீட்டுல ஜெபம் பண்ண தான் வந்தது, வீட்டு கூட்டத்துக்கு இல்ல. ஒரு வீட்டுல கூட்டாங்க, ஜோம்னா வருவீங்களா? அன்னைக்கு ஜோம்னா வந்தது. அடுத்த நாள் ஆராதனை, சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து நினைக்கிறேன், சனிக்கிழமை ஜெபம் தொடங்க சொல்லிட்டாங்க. ஆரம்ப விசுவாசி நம்ம எல்சியக்கா, ஸ்டீபண்ணே, இந்த ரெண்டும் பொடிசா இருக்கும். அரளை ஒன்றும் ரொம்ப பொடிசா அடைப்பாங்க. சரி, இவங்க ஆரம்பத்துல இருந்தே வந்தவங்க. அதுக்கு பிறகுதான் சுயம் பண்ணேன் வந்தாரு, குடிகாரனா வந்தாரு. அவரை கண்டவுடனே உள்ள இருக்கிற கூட்டம் பயப்படுது. ஏன்னா கள்ள தூக்கி எறிகிறவர், கெட்ட வார்த்தையில தாறுமாறா பேசுறவர். குடிச்சிட்டு தான் உள்ள வந்தாரு. குடிச்சிட்டு வந்து உள்ள உட்கார்ந்து ஆத்மாவே கருத்தை தொட்டுட்டாருன்னா இவ்வளவு வல்லமை உள்ளவர். என்ன, அவர் ஜீவன் உள்ளவர். ஹல்லேலூயா. இந்த அக்கா வரும்போது சும்மா வரல, பெரிய முக்குத்தி போட்டிருப்பாங்க, நல்லா பொட்டு வச்சுட்டு கையில நல்லா கயிறை கட்டிட்டு பேயாட்டத்துலதான் அன்னைக்கு கூட்டிட்டு வந்தாரு. இப்படி வந்து ஆத்துமாக்கள் எல்லாம் தொட்டு ஆண்டவர் வித்துக்களா மாத்திட்டாரு. ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, சனிக்கிழமை அங்க கூட்டம் தொடங்க போயிருக்குது. அங்க வீட்டு முன்ன காரை கொண்டு விட்டம் பாருங்க, அதுக்குள்ள தீ போட்டு வச்சிருக்காங்க, தணல். அந்த குப்பையெல்லாம் சேர்த்து தீ போட்டிருக்காங்க. நானும் பார்க்காம அது மேல கொண்டு காரை விட்டுட்டேன். டோரை திறக்க முடியாது. அவர் பாஸ்டர் பின்னாடி நின்று தள்ளுறாரு, காரை நகலாது. நான் சோழி சுத்தம் முடிஞ்சுன்னு நினைச்சிட்டேன். ஏன்னா பெட்ரோல் உடனே தீ பற்றி எரிஞ்சு, ஏன்னா கீழே இடந்த தீ எனக்கு தெரியல, தணல் எனக்கு தெரியல. பாருங்க எப்படி அந்த கார் நவுண்டே தெரியாது. ஏசப்பாண்டி கூட்டம் பாருங்க,
கார் ஆக்சிலேட்டரை கொடுத்தேன், காரணம் உண்டுட்டு. எவ்வளோ ஜீவன் இல்லவர்ன நாளே பிசாசு உயிருக்கு புரிய வச்சான். அவர் திட்டம் போட்டாருன்னா அவன் குறி தாக்குதல் நடக்குமா? அவர் பயங்கரமானவர். ஹல்லேலூயா, ஆமென். வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரு பட்டயத்த, ஆவிதரு பட்டயத்த எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பெரிய மாணவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஹல்லேலூயா. அவருக்கு பாத்திரமான வாழ்க்கை. ரொம்ப நல்ல தகப்பைன்னு, ரொம்ப சூப்பரான தகப்பை. நம்ம நினைவுகளை அறிஞ்சு வச்சிருக்கிறார். அதான் சொன்னார், உன் வாயில வார்த்தை பிறப்பதற்கு முன்பாகவே அது எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறேன் சொல்றாரு. எவ்வளவு சர்வ வல்லமை இல்லவர். என்ன நம்ம இருதயம் அப்பாவுக்கு தெரியும், நம்ம நினைவுகள் அப்பாவுக்கு தெரியும். தாவீதை குறிச்சு சாட்சி கொடுத்தார், என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். ராஜாவா மாத்துறதுக்கு முன்னாடி, தாவீதை இந்த உலகத்துல மீட்டெடுக்கிற இரட்சகராய் தான் வெளிப்படுவதற்கு, தாவீதின் வம்சத்தை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னாடி, தாவீது வனாந்தரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிற போதே இந்த தாவீதை குறிச்சு ஒரு சாட்சி சொல்றார், என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானதை எல்லாம் அவன் செஞ்சு முடிப்பான். அதான் கிருபை, அதான் கிருபை. அவர் நம்பிட்டாருன்னா போதும். புரியுதா? நம்ம சொல்லி தாண்டி கிடையாது. உங்க அசைவு அப்பாவுக்கு தெரியும், உங்க பார்வை அப்பாவுக்கு தெரியும், சரியா? உங்க நினைவுகள் அப்பாவுக்கு தெரியும். அவரை யாரும் ஏமாத்தவே முடியாது, ஏமாத்தவே முடியாது. நம்முடைய பேச்சு அப்பாவுக்கு தெரியும். ரொம்ப அழகா பேசுருவோன்னு, நல்லா செய்வேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன். சரி, ஆண்டவர் என்ன வைத்துட்டாருன்னு அப்படி பண்றேன், இப்படி பண்ணிடுவேன். நம்ம பண்ணின பிறகுல பண்றதுக்கு முன்னாடியே அப்பாவுக்கு தெரியும். அவர் நல்லவர். ஹல்லேலூயா. சரியா? இவ்வளவு பெரிய பாக்கியம் என்ன? அப்ப அவருக்கு பாத்திரமான ஒரு வாழ்க்கை, அவருக்கு பாத்திரமான ஒரு வாழ்க்கை, அவருக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கை, அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. எது அப்படின்னா, நம்ம மத்தியில வாசிக்கும் போது 10ஆம் அதிகாரம் 37வது வசனத்துல, மத்தேயு 10:37 சொல்கிறார், தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. எத்தனை பேருக்கு ஏசப்பா பிடிக்கும்? எத்தனை பேருக்கு அவர் வேணும்? ரொம்ப அழகான டிராவல், சரியா? ஒரே ஒரு வாழ்க்கை தான், ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த நேரம் யாருக்கு நல்லா இருக்கும்னா, தேவனோடு இருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு, தேவனோடு வளரணும்னு ஆசைப்படுற ஒரு தேவ பிள்ளைக்கு, அவரோடு நெருங்கணுங்கிற விருப்பம் உள்ள ஒரு தேவ பிள்ளைக்கு, அவரோடு இன்னும் ஐக்கியப்படணும், பின்னி பிணைந்து வாழணுங்கிற விருப்பம் உள்ள ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த நேரம் டேஸ்டா இருக்கும், இனிமையா இருக்கும். அவரே சொல்லிட்டாரு, தாயின் அன்புக்கு ஒப்பிட்டு தானே சொல்றாரு, ஸ்ரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தா கூட நான் மறக்க மாட்டேன்னு சொல்றாரு. தாயினுடைய அன்புக்கு ஒப்பிட்டு பேசுகிறவர் ஒரு தகப்பனுடைய அன்பை பற்றி சொல்றாரு. இந்த உலகத்தில் உள்ள தகப்பன்மார் தன்னுடைய பிரயோஜனத்திற்காக கொஞ்ச காலம் உங்களை சிச்சிக்கிறார்கள், இவரோ தன்னுடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாறுமுரட்டு நம்மளை சிச்சித்து நடத்துறாராம். ஒரு தாய் தகப்பனுடைய அன்புக்கு ஒப்பிட்டு பேசுகிறவர் இந்த இடத்துல சொல்றாரு, தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் கிடையாது. அவருக்கு பாத்திரமா நம்ம இல்லைன்னா கதை முடிஞ்சு போச்சு, சரியா? நல்லாதான் இருந்த மாதிரி இருப்போம், பிசாசு உள்ள இருந்தே கரையை அரைக்கிறோமா அரைச்சிட்டே இருப்போம், நமக்கு தெரியாது. சட்டி சட்டி சாடுறது கோவத்துல, அதெல்லாம் ஒரு ஆவி, எப்பவும் எரிச்சல்லே பேசுறது ஒரு ஆவி.
எப்பவும் கோபத்துல பேசுறது ஒரு ஆவி. நம்ம நினைக்கிறோம் ஆடுனாதான் பேயின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. கோபத்தின் ஆவி, எரிச்சலின் ஆவி, பாவத்தை தூண்டுகிற ஆவி, ஒவ்வொரு விதவிதமான ஆவி. பாவ இச்சையின் ஆவி, விபச்சார வேசித்தன ஆவி, மூர்க்க வரி கொண்ட ஆவி. அது எதையாவது தூக்கி எறியும். அது மூர்க்க வரி கொண்ட ஆவி. சரியா? இந்த ஆவியில இருந்தெல்லாம் நமக்கு விடுதலை வேணும்னா அவருக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தாயை தந்தது அவர் தானே, தகப்பனை தந்தது அவர் தானே. அவர் தான் சொல்றாரு, என்னில அதிகமா நேசிக்கிறியா? அப்பா தெய்வமா தெரியுதா, அம்மா தெய்வமா தெரியுதா, நீ எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. சிலவ பிள்ளைனா உயிர் போயிரும். என் பிள்ளை எங்கிருந்து கொண்டு வந்தாங்களோ தெரியாது. என் பிள்ளை சரியா? கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். சொல்லிட்டார், நீ மகனையாவது மகளையாவது என்னில அதிகமா நேசிச்சா நீ எனக்கு பாத்திரன் அல்ல. அப்பனா நல்லா புரிஞ்சு கொடுங்க, நம்ம வாழ்க்கை இயேசுவுக்காக. அல்லேலூயா. எதன் பேருக்கு புரியுது? மனைவிக்கு நேரம் கொடுத்துட்டு ஆண்டவரை தேடாம இருக்கிறவங்களும் அவருக்கு பாத்திரமா இருக்க முடியாது. கணவனுக்கு நேரம் கொடுத்துட்டு ஆண்டவரை தேடாம இருக்கிறவங்களும் அவருக்கு பாத்திரமா இருக்க முடியாது. என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன், என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவள் எனக்கு பாத்திரன் அல்ல. பிள்ளைண்டி பிள்ளைக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை நம்ம திருடிட்டோம்னா அவருக்கு பாத்திரமா நடக்க முடியாது. சரியா? நமக்கு எல்லாம் அவர் தான். சொல்லுங்க, எல்லாம் அவர் தான். சரியா? அதான் சொன்னார், முழு இருதயத்தோடும். கற்பனைகளில் பிரதானமான கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இந்த இருதயம் அவருக்குரியதுதான். இந்த இருதயம் எங்க லாக் ஆகுதோ அங்க நம்ம வாழ்க்கை அழிஞ்சிரும். இந்த இருதயம் ஆண்டவரோடு லாக் ஆயிட்டுனா நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்க ஆரம்பிச்சிரும். ஆமென். ரொம்ப நல்ல தகப்பை. ஹல்லேலூயா. ரொம்ப பெரியவர். நிறைய பேர் இந்த வாலிப வயசுல லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணும்போது அந்த ஃபோன் நம்பர்லாம் வந்துட்டுனா அப்படி ஏதோ உலகமே கையில கிடைச்ச மாதிரி தெரியும். மணிக்கணக்கா. சரியா? அதனால வாழ்க்கையை இழந்தவங்களும் இருக்கிறாங்க, வாழ்க்கையின் தரிசனத்தை இழந்தவங்க இருக்கிறாங்க, நோக்கத்தை இழந்தவங்க இருக்கிறாங்க, வேலையே இழந்தவங்க இருக்கிறாங்க. ஆனா அதே லவ் பண்ண 2 பேரும் கல்யாணம் கட்டிட்டாங்கன்னு நினைங்க, அதுக்கு பிறகு ஃபோன் போனாலே போச்சு. ஏன் வைக்க முடியாதா? ஏன் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறா? இங்க லவ் பண்ண யாராவது இருக்கிறீங்கன்னா எழுதி வச்சு விடுங்க, இந்த காரியம் நடக்கா இல்லையாடி பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. அவரை போல ஒரு தகப்பன் யாரும் இல்லை. அன்புக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறவர். ஏன் தெரியுமா? நம்ம அவரை முதலாவது நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவர் ஆசீர்வாதம் எல்லாம் பிள்ளைக்கு தான். எனக்கு பாத்திரம் நல்லண்டி சொல்றாரு. நீ நேசிக்கிறியா? தகப்பனையாவது தாயாவது என்னில் அதிகமா நேசிக்கிறியா? மகனையாவது மகளையாவது என்னில் அதிகமா நேசிக்கிறியா? வேலையை என்ன என்னில் அதிகமா நேசிக்கிறியா? உலகத்துல ஏதோ ஒரு காரியத்தை என்னில் அதிகமா நேசிக்கிறியா? எனக்கு பாத்திரம் நல்லண்டி சொல்றாரு. அவருக்கு பாத்திரமா இல்லாதவங்க எப்படி பரலோகத்துல அவரோடு கூட இருக்க முடியும்னு விழிப்பா இருக்கிறீங்களா? ஆசையா இருக்கிறீங்களா? கற்று தந்து நம்மளை நடத்துகிற தகப்பன் அழகா நடத்துவார். ஆமென். தலையை உயர செய்வார், பிரகாசிக்க வைப்பார். இன்னைக்கு சொல்லும், ஐயா உம்மை விட்டு பிரிக்கிற எந்த காரியமும் என் வாழ்க்கையில வந்துடக்கூடாதப்பா. அவரை கனப்படுத்தி பாருங்க, அவருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்க, அவரை முன்னிறுத்தி பாருங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பார்கள். அப்படி வாழ்கிற ஒரு தேவ பிள்ளைய பார்த்துதான் வேதத்துல வாசிக்கிறோம், பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒளிவு மர கண்டுகளை போல் இருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். யார் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குறாங்களோ, யார் அவரை முன்னிறுத்தி அவருக்காக வாழ்றாங்களோ, அவங்களுடைய சந்ததி இந்த பூமியில நல்லா இருக்கும். யார் ஆண்டவர் தான் என்னுடைய வாழ்க்கையில பெஸ்ட்ன்னு சொல்லி அவரையே முன்னிறுத்தி நிற்கிறாங்களோ, அவங்களுடைய பிள்ளைகளை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க பிள்ளைகள் இந்த பூமியில பாக்கியவான்களா இருப்பார்கள்.
அல்லேலூயா. நான் சொன்னேன், பிள்ளைகளுக்கு நான் போதித்து நடத்துவேன். அவ்வளவு நல்ல ஒரு தகப்பன், அவ்வளவு அன்புள்ளவர். அப்ப ஆண்டவரை நேசிச்சா மனுஷங்களை நேசிக்க முடியாதா? அவருக்கு தான் முதலிடம் கொடுக்கணும் அப்படின்னா மனைவியை நேசிக்க முடியாதா? கணவனை நேசிக்க முடியாதா? பிள்ளைகளை நேசிக்க கூடாதா? அப்படி இல்லை, அப்படி இல்லை. ஆண்டவரை நேசித்து பாருங்க, ஞானம் தானா வந்துடும். கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். உங்க வீடு குட்டி பரலோகமா, குட்டி பரலோகமா மாற ஆரம்பிச்சிடும். இருதயத்துல அவருக்கு இடம், உங்க வாழ்க்கை ஒரு தெய்வீக மனவீசுகிற வாழ்க்கையா மாறிடும். உங்க வீட்டுக்குள்ள சண்டை இல்லை, உங்க வீட்டுக்குள்ள குழப்பம் இல்லை. ஆண்டவரை முதலிடம் கொடுத்து நேசிக்கிற ஒரு தேவ பிள்ளையினுடைய வீட்டுக்குள்ள தரைத்துறை இல்லை. அவரை முன்னிறுத்தி அவர் மீது அன்பு காட்டுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில வறுமை இல்லை, ஏழ்மை இல்லை, கடன் இல்லை, அந்த வீட்டுக்குள்ள பிரிவினைகள் இல்லை, அந்த வீட்டுக்குள்ள கசப்பு இல்லை. அந்த வீட்டை குட்டி பரலோகமாய் கர்த்தர் மாற்றி கொடுத்துருவார். வர்றீங்க, வார்த்தைகளை கேட்குறீங்க, வீட்டுல போன உடனே இந்த படிக்கிற பிள்ளைங்க ஹோம்ஒர்க் வீட்டு பாடம் செய்யற மாதிரி நீங்க செய்யணும். எந்த அளவுக்கு தனிப்பட்ட ரீதியில உங்க ஜப வாழ்க்கை ஆண்டவரோடு கூட இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்க பாதுகாக்கப்படுவீங்க. எந்த அளவுக்கு தனிப்பட்ட ரீதியில ஆண்டவரோடு கூட உங்க இருதயம் பேசி கொண்டு இருக்குதோ அந்த அளவுக்கு ஒரு போராட்டம் வரும்போது நீங்க எளிதாக எழும்ப முடியும். அதான் சொல்லுகிறார், எனக்கு பாத்திரமா நீ இருந்துட்டா போதும். தகப்பனையாவது தாயாவது என்னில் அதிகமா நேசிச்சிட்டியன்னா நீ எனக்கு பாத்திரம் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னில் அதிகமா நீ நேசிச்சுட்டா எனக்கு பாத்திரம் அல்ல. முதலாவது அவர் தான். அதான் முதலாவது பிரதானமான கற்பனையில சொல்லுகிறார், உன் முழு இருதயத்தோடு என்னை தேடு, முழு ஆத்மாவோடு என்னை தேடு, உன் முழு மனதோடு என்னை தேடு. இப்படி தேடுனீங்கன்னா, இப்படி நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு மற்ற யாருடைய உதவியும் தேவையில்லைன்னு அவர் பார்த்து கொள்வார். அறக்குறையா இருக்கிறவங்களுக்கு தான் உதவி தேவை, ஜப உதவி தேவை. முழுசா ஆண்டவருக்குள்ள பலன் அடைஞ்சிட்டீங்கன்னா, அவரை முதலாவது நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு யாருடைய ஒத்தாசையும் தேவையில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவ்வளவு நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. அந்த தேவ பிள்ளை தான் தைரியமா சொல்லும், என் ஜபத்தை ஏசப்பா கேட்பார். அவரை முழு இருதயத்தோடு நேசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை தான், முதலாவது அவரை நேசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை தான் சொல்ல முடியும், என் ஜபத்திற்கு என் அப்பா பதில் கொடுப்பார். அல்லேலூயா. நல்ல ஆண்டவருக்குள்ள வைராக்கியமா இருக்கிற நேரத்துல இருதயம் எப்படி இருக்குது நீ பாருங்க. உண்மையில சில கூட்டத்துக்கெல்லாம் போயிட்டு அப்படின்னா இருதயத்துல அந்த அன்பு நெருக்கிட்டுன்னு நினைக்கலாம், நெருக்கிட்டுன்னு நினைங்க. நம்ம மைக்க பிடிச்சாலே தனியா தெரியும் பாருங்க. இதுல உட்காந்து அழுதுட்டே தான் இருந்தேன். நான் என்ன சொன்ன, ஊழியமே வேண்டாம்ப்பா, சரியா? இதுல உட்காந்து சொன்ன, ஊழியமே வேண்டாம்ப்பா, ஊழியமே வேண்டாம். இப்பமா ஊழியமா பார்க்கல, ஊழியமே வேண்டாம், நீங்க மட்டும் போதும், உங்க அன்பு மட்டும் போதப்பா, உங்க அன்புலயே விழுந்துட்டு நான் கண்ணை மூடிட்டு வந்துடுவாப்பா. அன்பு நிகரில்லாத அன்பு. ஹல்லேலூயா. அறகுறையா பிள்ளை யாரும் ஒன்றும் சொல்லிடக்கூடாது, போச்சு, கதையே முடிஞ்சு போச்சு. சும்மா வாயிலிருந்து சொல்றது, ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறேன். பிள்ளை யாராவது கொஞ்சம் குறை சொல்லி பாருங்க, அவங்க தலையே போயிரும். சில பேர்கிட்ட தூக்கி மேல வைக்காதுங்க, தலைக்கு மேல பிள்ளையெல்லாம் தூக்கி வைக்க கூடாது. ஆமே சொல்லுங்க. அவர் நல்லவர், ரொம்ப நல்லவர். பிள்ளை மேல கவனம் இருக்கணும். என் பிள்ளை ஆண்டவருக்காக எழும்பணும். கர்த்தர் ஜீவனுள்ளவர். அல்லேலூயா. நிகரில்லாத தகப்பை. பிள்ளையினுடைய நடைய கவனிக்கணும். பிள்ளைய தலைக்கு மேல தூக்கி வச்சிட்டோம்னா சாபம் மேல விழுந்துரும். பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்காது. பிள்ளை அசைவை பார்க்கணும், நடைய பார்க்கணும். பிள்ளைய தெய்வமா தலைக்கு மேல தூக்கி வைக்க கூடாது, சரியா? தலைக்கு மேல தூக்கி வைக்க கூடாது. ஆண்டவருக்கு கீழே பிள்ளைய எட்டி பார்த்துட்டீங்கன்னா அந்த பிள்ளை உலகத்துக்கு ஆசீர்வாதமா மாறிடும். சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு பெரியவர். அவரை போல ஒரு தகப்பன் பூமியில யாரும் கிடையாது. ரொம்ப இனிமையானவர். சொல்லுங்க, ரொம்ப இனிமையானவர். ஹல்லேலூயா. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே
நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டா, கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தி என்னை மீட்டா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், நல்ல கைதட்டி. இனிமையானவர், மகிமையானவர், ஆமென். மகிமையானவர், மகிமையானவர், Yes, Lord. மகிமையானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. ஆமென். இன்னைக்கு சொல்லுங்க, ஐயா உங்களுக்கு மேல யாரையும் தூக்கி வைக்க மாட்டேன்ப்பா. நான் அவருக்கு மேல தூக்கி வைக்கிற வீடு நரகமா மாறிடும். அவருக்கு மேல யாரையாவது வச்சிட்டீங்கன்னா அவங்க வீடே குட்டிச்சுவரா மாறிடும். அதனாலதான் சொல்றாரு, நீ எனக்கு பாத்திரனா இருக்க முடியாது. நீ எனக்கு பாத்திரனா இருக்கணும்னா என்ன நேசி. முதலாவது அவரை நேசிங்க. தேனில இனிமை, தெவிட்டாத அமுதம், நாம் தேடினா கூட கிடைக்காத ஒப்பற்ற செல்வம். உங்க இருதயத்தை அவருக்குள்ள லாக் ஆக்கிருங்க. அந்த இருதயத்துல யாருக்கும் இடம் கொடுத்துறாதுங்க. சரியா? கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ யாருக்கும் இருதயத்துல இடம் கொடுத்துறாதுங்க. இருதயத்தை மட்டும் தான் கேட்கிறாரு, உள்ளத்தை மட்டும் தான் கேட்கிறாரு. அழகா வாழலாம். அவரை முதலாவது நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பரிசுத்தம் சொத்தா மாறிடும். அவரை முதலாவது நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உலக ஆசீர்வாதம் சொத்தா மாறிடும். அவரை முதலாவது நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களை தேடி ஜனக்கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிடும். அவரை முதலாவது நிறுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எந்த இடத்துல இருந்தாலும் ஒளி விளக்கா இருக்கலாம், மனவீச ஆரம்பிச்சிடலாம். ஹல்லேலூயா. எல்லாம் பின்னாடி, ஆமென். எல்லாம் பின்னாடி, பணம் பின்னாடி, அந்தஸ்து பின்னாடி, படிப்பு பின்னாடி, ஒண்ணுலயும் ஒண்ணு இல்ல. சரியா? பிள்ளை படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்டி படிப்புக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவரை பின்னாடி வைக்க கற்றுக் கொடுத்துறாதுங்க. சரியா? பிள்ளைக்கு ஆண்டவரை நேசிக்க கற்றுக் கொடுங்க. படிப்பை காட்டிலும் பெரியவர். அதனால உங்க முன்னாடி நிக்கிறேன் அப்படின்னா எல்லாத்துலயும் கற்று தந்து கொண்டு வந்திருக்கிறாரு. சரியா? எல்லாத்துலயும் கற்று தந்து கொண்டு வந்திருக்கிறாரு. உண்மையில நான் யோசிச்சேன், எம்பிஏல கொண்டு சேர்த்துட்டாங்க, எல்லாம் கேரளாவில் உள்ள பிள்ளைங்க. இப்போ மாதிரி தமிழ்நாட்டில் உள்ளவங்க ராஜாஸ் காலேஜில் படிக்கிறாங்க. ஆரம்பத்தில் எல்லாம் கேரளா தான், தமிழே தெரியாது. உண்மையில ஃபர்ஸ்ட் இயர்ல கொண்டு ஜாயின் பண்ணியிருக்கிறேன், ஃபர்ஸ்ட் இயர்ல கொண்டு விட்டுட்டாங்க. சுத்தமாக ஒன்றும் கிடையாது, ஒன்றும் தெரியாது. நான் படிச்சுட்டு போனது தமிழ் மீடியம். அங்கெல்லாம் நுனி நாக்கில் இங்கிலீஷில் பேசும், கேவலமாக தெரியும். ஃபர்ஸ்ட் இயர் கொஞ்சம் தப்பிச்சு வந்துட்டே இருந்தேன். இந்த குரூப் டிஸ்கஷன்லாம் வைப்பாங்க, பார்லிமெண்டத்தில் இருந்த மாதிரி அழகா ரவுண்டானா கட்டி போட்டிருப்பாங்க, அதில் போய் உட்கார்ந்துடணும், பேசணும். உண்மையில் நான் நினச்சேன் ஒரு நாளில், அப்போ எனக்கு முதல் ஆப்ரேஷன் முடிஞ்சிருந்து. காலை உடைச்சிட்டா கூட கொண்டு விட மாட்டாங்களே, வீட்டில் இருந்துடலாமே. ராத்திரி தூக்கம் வராது, பயம் அடிச்சனால. நினைச்சா ஒன்றும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ராத்திரி ஓடுவேன், மேலே ஓடுவேன், அப்படி ஜோம்னா, அப்பா ஞானத்தை தாங்கப்பா. பயம், யாரு தெரியாது, யாருமே தெரியாது. ஆனா அதே காலேஜில் 2 வருஷத்தை முடிச்சுட்டு நல்ல மதிப்பெண்ணோட வெளியே வர வச்சாருன்னா இவரெல்லவா உயிர் இல்லவர், இவரெல்லவா உயிர் இல்லவர். அல்லேலூயா. ஆமென். போல நல்ல தகப்பன், ஞானத்தை தருகிறவர், எந்த இடத்துலையும் பிள்ளைகளை விட்டு கொடுக்காதவர். நம்ம பலத்துல பராக்கிரமத்துல வாழ்க்கையில் அப்பாவை நேசித்து பாருங்க, தகப்பனை நேசித்து பாருங்க. எந்த இடத்துலயும் வாலிபனே, நீ தகப்பனை நேசிக்கும் போது சாட்சியோடு வெளியில வரலாம். அல்லேலூயா. ஆமென். மகிமையாய் வெளியில வரலாம். இதேனுடைய பிள்ளை என்கிற அடையாளத்தை படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல காட்டலாம். தான் சொல்ற, முதலாவது என்ன நேசி, முதலாவது என்ன நேசி. இன்னைக்கு சொல்லும், ஐயா எல்லாத்த காட்டிலும்
உங்களை முதலாவது நேசிக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. அவ்வளவு நல்ல தகப்பேன். சொல்லுங்க, அவ்வளவு நல்ல தகப்பேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நல்லவன், பெரியவன், பெரியவன். நீங்க என்ன கிளாஸ் எடுத்த எத்தனை பேரை சந்திச்சிருக்கிறேன் தெரியுமா? ஸ்கூல்ல பாடம் எடுத்தவங்க, சரியா, காலேஜில் எனக்கு பாடம் எடுத்தவங்க எத்தனை பேரை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா? இப்போ அன்பா பேசுறாங்க, இவ்வளோ மரியாதையா பேசுறாங்க. தேவப்பிள்ளையை வாழ்க்கைங்கிறது ஒரு கதை. எந்த ஸ்கூல்ல படிச்சா என்ன, எந்த காலேஜில் படிச்சா என்ன, எந்த இடத்துல வேலை செஞ்சா என்ன, அவரை கனப்படுத்தி பாருங்க. அவருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்க, தகப்பனுங்களை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு நல்லவன், ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர். சொல்லுங்க, ரொம்ப நல்லவர், ரொம்ப இனிமையானவர், பெஸ்டானவர். எங்க போனாலும் என் நேசம் அவர் தான், முதல் அன்பு அவர் தான். சொல்லி பாருங்க, வெக்கப்படாதுங்க. எந்த இடத்துலயானாலும் உங்க தலையை உயர செய்வார். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, யார் அவருக்கு பாத்திரம் நல்லையா? நம்ம மத்திய 10:38 பார்த்தோம்னா, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் நல்ல. கையை தட்டி ஆடுற மகிமைப்படுத்துங்களா? நல்லா கையை தட்டி, நல்ல சந்தோஷமா. ஆமா, சில பேருக்கு என்ன தெரியுமா, ஆண்டவரை தேடி வந்துட்டா தீமையே நடக்கக்கூடாது, எல்லாம் பஞ்சுமத்தை போல இருக்கணும், நினைச்சதெல்லாம் நடக்கணும், ஜெபிச்சதெல்லாம் கிடைக்கணும், அப்பதான் இயேசு நல்லவர். ஆனா இந்த வேத பகுதியில சொல்றாரு, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் நல்ல. பின்னாடி குத்திக்கிட்டே தான் இருக்கும், சரியா, பின்னாடி குத்திக்கிட்டே தான் இருக்கும். அந்த குத்துறத நிறைய நேரம் அப்பா காட்ட மாட்டாரு, சரியா, பின்னாடி நெருக்கிட்டே தான் இருக்கும். அந்த நெருக்கத்தை அப்பா நிறைய நேரம் காட்ட மாட்டாரு. ஏன்னா அவர் சொல்றாரு, இந்த உலகம் உன்னை பகைக்கிறதுக்கு முன்னாடி என்னை பகைச்சிட்டுங்கிறத அறிஞ்சிக்க. ஏன்னா நல்ல தகப்பன் என்ன, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு வருஷத்துல 365 நாளும் அவர் நமக்கு மறைவிடமா இல்லைன்னா வாழ முடியாது. ஏன்னா நம்ம நிக்கிற இந்த உலகம் சாதாரணமானது இல்லை. இது பாடு நிறைஞ்ச உலகம், இது வேதனை நிறைந்த உலகம், புரியுதா? இது அவமான சூழ்ந்த உலகம், இது காரணம் இல்லாம பகைக்கிற பகையினர்கள் நிறைஞ்ச உலகம். தாவீது ராஜா அழகா சொல்லுவாரு, என்னை பகைக்கிறவர்கள், காரணம் இல்லாம என்ன பகைக்கிறவர்கள் என் தலைமையரை காட்டிலும் பெருகிருக்கிறார்கள். நன்மை செஞ்சீங்கன்னா இந்த கையில நன்மை வாங்கிட்டு அந்த கையில உங்களை தூட்டி திரிகிற உலகம், புரியுதா? தான் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் யோவான் 16:33 நினைக்கிறேன், 33ல உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். என்ன அழகான வாழ்க்கை என்ன! ஏன் இப்ப சிரிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் சிரிக்க மாட்டேங்கிறீங்க? கிறிஸ்துவை உடைய வாழ்க்கை கொடுத்து வச்ச வாழ்க்கை. இது கடல், சரியா, இது கடல். உலகம் சாதாரணமானது கிடையாது, கடலுக்கு சமமானது. நிறைய பூச்சிகள் இருக்கும், நிறைய மீன், விதவிதமான மீன்கள், சில விஷ ஜந்துகள் கிடக்கும், உப்பு படைஞ்சு போய் கிடக்குது. உபத்திரம் என்கிற உப்பு, பாவம் என்கிற உப்பு, சோதனை என்கிற உப்பு, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒண்ணு நல்ல தேவனுடைய மனுஷன். ஆண்டருடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னா, தாவீது ராஜா சொன்னது போல, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவதில்லை. எல்லாத்துலேயும் முதலிடும். எதை செய்தாலும் அவரை சார்ந்துதான், அவருடைய ஆலோசனையின்படி. அவர் சொன்னா வேணும், அவர் வேண்டாம்னா வேண்டாம். நல்ல தேவ மனுஷன். 2 பேரும் இணைஞ்சு ஒரு பிசினஸ் பண்ணாங்க. இப்ப வர 2 பேருக்கும் ஒத்து போகல. இவர் நல்ல தேவ மனுஷன், இது அறகுறை. அதனால 2 பேருக்கும் ஒத்து போகாம 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இப்ப அந்த தொழிலை தனித்தனியா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நல்ல தேவ மனுஷன் செஞ்சது வளர்ச்சி, நல்ல வளர்ச்சி, நாளுக்கு நாள் வளர்ச்சி. ஏன்னா வேதத்துல பாக்குறோம், தாவீது வர நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். நல்ல வளர்ச்சி, வாழ்க்கையில பெரிய சந்தோஷம், குடும்பத்துல ஒரு பெரிய சாட்சி வாழ்க்கை. இதை இன்னொருத்தர் பாருங்க, கடனை வாங்கி வாங்கி போடுறாரு, தொட்டதெல்லாம் நஷ்டம், எதை செஞ்சாலும் தோல்வி, அடிக்கு மேல அடி, கடனுக்கு மேல கடன், வீட்டுக்குள்ள நிம்மதி கிடையாது, ஒரே சண்டை. இவர் ஐக்கியம் குடிக்கிறவங்க கூட. இப்போ இந்த நல்ல ஒரு தேவ மனுஷன் மேல பொறாம வந்துட்டு,
பொறாம வந்ததும் எப்படியாவது இவர் குடும்பத்தை அழிச்சிடணும், இவர் வாழ்க்கையை அழிச்சிடணும், குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும். ஒரு பெரிய மந்திரவாதியை தேடி போனாரு, பிரபலமான மந்திரவாதி. இந்த மந்திரவாதிகிட்ட சொன்னாரு, எவ்வளவு பணனாலும் தர்றேன், ஆனா இவன் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும். எல்லாம் பொய் கதைன்னு நினைக்காதுங்க, சரியா? உண்மையா நடந்த சம்பவம். இவன் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும், எவ்வளவு பணனாலும் தர்றேன். இந்த மந்திரவாதியும் மந்திரத்தை செய்ய ஆரம்பிச்சான். மந்திரவாதி கையில் இருக்கிற குட்டி பிசாசை ஃபர்ஸ்ட்ல அனுப்புறான், ஒவ்வொன்றா அனுப்பி விடுறான். அது ஒவ்வொரு ரேஞ்சு பிசாசு இருக்குது. நம்ம அப்பா சர்வ வல்லமை இல்லவர், அல்லேலூயா. இவன் ஒவ்வொரு பிசாசா அனுப்புனான். ஒவ்வொரு பிசாசும் கிட்ட நெருங்க முடியல, போவும் திரும்பி வந்துடும். இப்ப இவன்ட்டு இருக்கிற பெரிய பிசாசு, அதுதான் தலைமை பிசாசு, அந்த வச்சுதான் மந்திர தொழிலே பண்ணிட்டு இருக்கிறான். இப்ப அந்த பெரிய பிசாச ஏவி அனுப்பி விடுறான். அந்த பிசாசு கிட்ட போயிட்டு இந்த மந்திரவாதிட்ட சொல்றான், பக்கமே போக முடியல, நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது. இந்த மந்திரவாதிக்கு ஒரே கொஸ்டின், எத்தனையோ கிறிஸ்தவங்களுக்கு மந்திரம் வச்சிருக்கிறேன், மந்திரம் பழிச்சிச்சு, ஏன் இவனுக்கு மந்திரம் பழிக்கல? எத்தனையோ குடும்பத்தை ஒன்னும் இல்லாம ஆக்கியிருக்கிறேன், ஏன் இவன் குடும்பத்தை அசைக்க முடியல? இவருக்கு இருதயத்துல பயங்கர கேள்வி. தன்னை மந்திரவாதிங்கிறத மறைச்சிட்டு சாதாரண ஒரு நபர் போல இந்த மனுஷனை தேடி போனாரு. இப்ப பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சாரு. இப்போ அவரால் மறைக்க முடியல. இப்ப அந்த சகோதரனை பார்த்து சொல்றாரு, ஐயா, நான் இந்த பகுதியில் உள்ள ஒரு பெரிய பிரபலமான மந்திரவாதி. எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு மந்திரத்தை வச்சு என் மந்திரம் பழிச்சு குடும்பம்லாம் அழிஞ்சு இருக்குது. ஆனா உங்களுக்கு விரோதமா இந்த சகோதரன் வைக்க சொன்ன மந்திரம் ஏன் பழிக்கல? ஏன் பழிக்கல? இவர் அமைதியை கேட்டுக்கொண்டிருந்த அவர் சிரிச்சுட்டே அந்த மந்திரவாதியை பார்த்து சொன்னாரு, பாக்குறதுக்கு நான் தனியாலா தான் தெரியும், ஆனா எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பயங்கரமானவர், அவர் பயங்கரமானவர். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பயங்கரமானவர், அவர் பக்கத்துல எதுவும் நெருங்க முடியாது. பாருங்க, அந்த மந்திரவாதி மந்திர தொழிலே விட்டுட்டு பைபிளை கையில் எடுத்துட்டு ஊழியக்காரனா மாறிட்டாரு. இயேசு ஜீவன் உள்ளவர். அதான் சொன்னாரு, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. பாடு நிறைஞ்ச உலகம், காரணம் இல்லாத மனுஷ கூட்டங்கள் சீறி எழும்புகிற உலகம். பகைப்பாங்க, விரோதிப்பாங்க. நம்ம நினைப்போம் எல்லாத்தையும் நேசிக்கிறோம், நல்லா பேசுவாங்க நினைக்கிறோம், காது கேட்காத இடத்துல நம்மளை கெட்ட வார்த்தையில பேசுவாங்க. நம்ம நினைப்போம் எல்லாரும் நம்மளை நேசிப்பாங்க நினைப்போம். இல்ல இல்ல இல்ல, பலத்துக்கு மிஞ்சி உண்மையா இருக்கிற எல்லாருடைய அன்பு எனக்கு கிடைக்கும் நினைப்போம். கிடைக்காது, கிடைக்காது. இந்த உலகம் பாடு நிறைந்தது, இந்த உலகம் நெருக்க நிறைஞ்சது, இந்த உலகம் அவமானம் நிறைஞ்சது, இந்த உலகம் உபத்திரவம் நிறைந்தது. அதான் சொன்னார், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் என்னை பாத்திரன் அல்ல. இதெல்லாம் நம்மளை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அப்போஸ்தலன் பவுல் அழகா சொல்றார், எப்பக்கத்துல நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை. காரணம் இல்லாம நெருக்குவாங்க, சரியா? காரணம் இல்லாம எள்ளி நகையாடுவாங்க, காரணம் இல்லாம விரோதிப்பாங்க, காரணம் இல்லாத பழி சொல்ல போடுவாங்க. சொல்லார், பயப்படாத, பயப்படாத. சுகபோகமா வாழ்ந்து அவரை பின்தொடர்ந்து வர முடியாது. பாடு இல்லாம பரம நண்பர் ருசிக்க முடியாது. புரியுதா? சொன்ன, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. உபத்திரம் வந்தோன்னா முறுமுறுக்க கூடாது. உபத்திரத்துக்கும் அவருக்கும் சம்மந்தம் கிடையாது. பாடுகள் வந்தோன்னா முறுமுறுக்க கூடாது. அவருக்கும் பாடுகளுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன் எல்லாத்தையும் சுமந்து முடிச்சிட்டாரு. நம்ம சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அந்த பாதையில நடந்துதான் ஆகணும். எப்பவுமே அனுமதிக்க மாட்டாரு. சில நேரம் காட்டுவார், அப்பதான் தெரியும் தகப்பன் அன்பு எவ்வளவு பெருசுண்டி. இன்னைக்கு சொல்லுமா, எதை கண்டும் பயப்பட மாட்டேப்பா, காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்பேன், கலப்பையில கை வச்சுட்டேன், பின்னிட்டு திரும்பவே மாட்டேன். ஏசு நல்லவர், ரொம்ப நல்லவர். சிலுவைங்கிறது சாதாரணமானது இல்லை. சிலுவைக்குள்ள அத்தனை காரியம் அடங்கி இருக்குது. ஆனா அந்த சிலுவைக்குள்ளதான் ஆசீர்வாதமும் இருக்குது. பிள்ளைய விட மாட்டாரு, பிள்ளைய விட மாட்டாரு. இதுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் உலகத்துல
வேற எதுலையும் கிடையாது. அதான் சொன்னார், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு மாத்திரம் அல்ல. சுகமா இருக்கணும்னு ஆசைப்பட்டா நடக்காது. ஆசீர்வாதம் தலை உயர்த்தப்படாது. சரியா? தலை உயர்த்தப்படாது. இனிமையானவர். அல்லேலூயா. சில பேருக்கு கொஞ்சம் தலை வலிச்சிடக்கூடாது, எல்லாம் முடிஞ்சு. கொஞ்சம் பலவீனம் வந்துடக்கூடாது, எல்லாம் முடிஞ்சு. அப்படி இல்லை. எந்த நிலைமையில இருந்தாலும் அவரை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்க. எந்த நிலைமையில இருந்தாலும் அவருக்காக வாழ கற்றுக்கொள்ளுங்க. இந்த உலகத்தின் பாடுகள் கொஞ்ச காலம்தான். இக்காலத்தின் பாடுகள் இனி நம்மிடத்துல வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல. யாராவது குறைஞ்சிட்டீங்களா? யாராவது குறைஞ்சிட்டீங்களா? குறைவா வச்சுட்டாரா? யாருக்காவது குறைவு பண்ணிட்டாரா? இல்ல. தகப்பனுடைய மார்பில சாய்ந்திருக்கிற அனுபவம் இனிமையானது. அதான் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கிடவன். இயேசு நல்லவர், ரொம்ப நல்லவர், நிகரில்லாதவர். உலகத்துல கிடைக்காத ஆசீர்வாதம் அவர் தான். சரியா? எத்தனை பேர் என்ன சொன்னா என்ன, எத்தனை பாடு பிரச்சனை போராட்டம் வந்தா என்ன, எத்தனை நிந்தனைகள் வந்தால் என்ன, எத்தனை அவமானங்கள் வந்தால் என்ன, இது ஒரு தேவ பிள்ளைய அணுகாது. முடி கூட கருக்காதான், புகை வாசனை கூட வராதான். நல்லா கையை தான் தட்டுங்களா. இவ்வளவு பெரிய அப்பா இருக்கிறாரு, நல்லா கையை தட்டி. ரொம்ப நல்லவர். முடி கூட கருகி போகாது, புகையின் வாசனை கூட சரீரத்துல வராது. அவ்வளவு டேஸ்டானவர். நான் என்ன பாடு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு பைபிள தலையை விட்டுனாலும் கீழே போடுவேனா? நடக்காது. சரியா? அந்த பொண்ணு பொடிசு கீழே வளர்ந்துட்டு இருக்கு பாருங்க, அது உலக வேலையை போய்கிடுமா? போய்கூடாது. ஏன்னா ருசி கண்ட பூனை, அழகான வார்த்தை, ருசி கண்ட பூனை நிற்காது. ரொம்ப அழகான தகப்பை. சரி, அவங்கள பார்த்து சொல்றேன், என்னத்தான் வந்தாலும் எதுவும் அசைக்க முடியாது. சரி, அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் அழகா சொன்னார், பசியா பட்டினியா நிர்வாணமா நாசம் மோசமா இவை எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. எதுவும் சேதப்படுத்தாது. சூப்பர் வாழ்க்கை, அழகான வாழ்க்கை, இனிமையான வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஆமென். ரொம்ப பெஸ்டான தகப்பை. இந்த உலகெல்லாம் ஒண்ணு இல்லை. கொஞ்ச காலம் பூமியில இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய் சொல்லுங்க நல்லவர். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அவரால் இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். இப்படிப்பட்டவர்கள் தான் அவருக்கு பாத்திரமா நடக்க முடியும். புரிஞ்சுதா? தூக்கி சுமப்பார். உலகத்தால பெற்றுக்கொள்ள முடியாத ஆசீர்வாதத்தை தருவார். உங்க வீடு செழிப்பின் வீடா இருக்கும். உங்க வீட்டுல குறையே இருக்காது. சமாதானம் செழிப்பா இருக்கும், சுக வாழ்வு செழிப்பா இருக்கும், ஆசீர்வாதம் செழிப்பா இருக்கும். சரியா? கதை நல்லவர். முடிக்க போறேன். என்ன கெட்டுக்கட்டா பணத்தை முன்ன வச்சுட்டு சாப்பிட முடியாது, தெரியுமா? கெட்டுக்கட்டா பணத்தை முன்னாடி வச்சுட்டு சாப்பிட முடியாது, முடியவே முடியாது. சரியா? கெட்டுக்கட்டா பணத்தை வச்சுட்டு செலவு பண்றதுலேயே சந்தோஷமே கிடையாது. நிறைய பணம் இருக்குன்னு நினைங்களா, இஷ்டத்துக்கு பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா சந்தோஷம் இல்லை. எதுல சந்தோஷம் தெரியுமா? எதுல மகிழ்ச்சி தெரியுமா? நாளைக்கு ஒரு 5000 ரூபா தேவை, கையில 2000 ரூபா தான் இருக்கு. சரியா? எலும்பி ஜோமனை போறோம். நாளைக்கு 5000 ரூபாய் தேவை, 2000 ரூபா தான் கையில் இருக்குது, 3000 ரூபா ஷார்ட்டேஜ். இப்போ அப்பா காலை போய் பிடிப்போம். நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள 5000 ரூபா அடைக்கணும், தேவை பொருளை வாங்கணும். இந்த கரெக்ட் டைம்ல வந்து அந்த ஷார்ட்டேஜ் 3000 ரூபா கையில் கிடைக்க பாருங்க, அதுல இருக்கிற சந்தோஷம் உலகத்துல ஒண்ணுலையும் கிடையாது. அதுல இருக்கிற மகிழ்ச்சி ஒண்ணுலையும் கிடையாது. அம்மா, பெரிய வீட்டை கட்டி வாழ்றதுல சந்தோஷம் இல்லை, சொகுசு கார்ல போறதுல எல்லாம் சந்தோஷம் இல்லை. சரியா? அப்பா உள்ள வந்துட்டாருன்னா அவர் நடத்துற பாதை ஒண்ணு இருக்கு பாருங்க. சரியா?
வீட்டில் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து கஞ்சம் தொயிலும் வச்சு சாப்பிட்டு பாருங்க, அதுல ஒரு டேஸ்ட் வரும் பாருங்க, அதான் சந்தோஷம். நீங்க குடும்பமா உட்காந்துட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருந்து ஜோம்ன்றீங்க பாருங்க, அதுல ஒரு சந்தோஷம் வருதுல்ல, அதான் சந்தோஷம். ஏன்னா குடும்பமா உட்காந்துட்டு 2 தோசையாவது சுட்டு பொடியாவது வச்சு சாப்பிட்றீங்க பாருங்க, அதுல ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க, அதான் சந்தோஷம். அதான் சொன்னார், சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. சுகபோக வாழ்க்கை இல்லை, பஞ்சுமத்தியின் வாழ்க்கை அல்ல. சரியா? ஆண்டவருக்காக எல்லாத்தையும் அற்பமும் குப்பையும் தூசியா உதறிட்டு எழும்புகிற வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல வாழ்ற பிள்ளைகளை பார்த்தா சொல்றார், நீ தான் எனக்கு பாத்திரமா இருக்க முடியும், நீ தான் எனக்கு பாத்திரம். புரிஞ்சவங்க எழும்பலாமா? புரிஞ்சிச்சுன்னா எல்லாரும் எழுப்பி நின்று புரிஞ்சவங்க எழும்புங்க. நல்லவர். ஆமா. இப்போ ஒரே ஒரு கொஸ்டினோட ஜோம்ன போறோம். என் அப்பா என் கையை ஆசீர்வதிச்சுட்டாருன்னா, உங்க இருதயம் அப்பாவுக்கு தெரியும். என் கையில என்னை நம்பி நிறைய தந்துட்டாருன்னா, நான் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி அவர் திட்டத்தை நிறைவேற்றி முடிச்சிருவேன்னு சொல்ற பிள்ளைங்க எல்லாரும் கண்ணை மூடுங்க, எல்லாரும் கண்ணை மூடி. என் அப்பா செய்வார், செஞ்சு முடிப்பாரு. என் கையை நம்பி என் கையில நிறைய வச்சுட்டாருன்னா, நான் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி இந்த பூமியில அவர் திட்டத்தை நிறைவேற்றாம போகவே மாட்டேன். ஒரே ஒரு வாழ்க்கை தான். அப்படி சொல்ற தேவ பிள்ளைங்க மாத்திரம் உங்க 2 கையும் பரலோகத்து நேரம் எடுக்கலாம். 2 கையும் பரலோகத்து நேரம் எடுத்து சவ முழுசும் தூக்கி இருக்கிறீங்க. அப்பாண்டி கூட போறேன்னா ஒய்த்த போறாரு. உங்களுக்கு தெரியல, அப்பா ஒய்த்த போறாரு. தகப்ப மேன்மைப்படுத்த போறாரு. அவருக்கு பாத்திரமா இருக்கிற பிள்ளைகள் மேல தகப்பன் ஆசீர்வாதம் வந்துடும். தகப்பனேண்டி கூப்பிடுங்க பாப்பா, அப்பாண்டி கூப்பிடுங்க, அப்பா கூப்பிடுங்களா. அவரிடத்துல அன்பு குறிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினதை கண்ணு காணல, காது கேட்கல, மனுஷனுடைய இருதயத்துல தோன்றல, தகப்பனேண்டி கூப்பிடுங்க. நல்லா கையை பரலோகத்து நேரம் ஏறெடுத்து 2 நிமிஷம் ஏறெடுத்து நின்னுங்களா. நல்லா கையை வைத்துடுங்க. என்ன ஆசீர்வதிங்கப்பா, உங்களுடைய ஆசீர்வாதம் என் மேல இறங்கட்டுப்பா. சொல்லுங்க, ஐயா என்ன நம்புங்கப்பா. ஒரு பிள்ளை கிரகம் சொன்னார், என்ன நம்புங்க ஆண்டவரே, என்ன நம்புங்க ஆண்டவரே. அந்த விளையாட்டு மைதானத்துல முழங்கால சுத்தி வந்து சொன்னார், என்னை நம்புங்க ஆண்டவரே. அந்த பிள்ளை கிரகாம நம்பினார். உலகம் எட்டி பார்க்கிற விதத்துல மாபெரும் மனிதனாய் மாற்றிட்டார். இன்னைக்கு அமெரிக்கா நாட்டுல அவருடைய உருவச்சிலையை வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த பிள்ளை கிரகாமை கர்த்தர் உயர்த்தினார் என்று சொன்னால், நம்பக்கூடிய பிள்ளைங்களை வைத்துருவார். எல்லா வாய்களை திறந்து அப்பாண்டி கூடலாமா. தகப்பனே என்று கூடுங்க. தகப்பனே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா, மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்து இருக்கிறோம். யாருக்கு தெரியும் சகோதரனே, யாருக்கு தெரியும் சகோதரியே, யாருக்கு தெரியும் வாலிப மகனே, யாருக்கு தெரியும் வாலிப மகளே, நீ இப்ப இருக்கிறது போல இருக்க மாட்டா. உன் 1000 மடங்கு பெருக செய்வார். நீ 1000 மடங்கு பெருகுவாய். நீ 1000 மடங்கு பெருகுவாய். உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். பெற்றுக. இயேசுவின் நாமத்துல ஆசீர்வாதத்தை சுதந்திரிங்க, நன்மையை சுதந்திரிங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீ வறுமைக்குரிய பாத்திரம் இல்ல, நீ ஏழ்மையின் பாத்திரம் அல்ல, நீ நிரம்பி வழிகிற பாத்திரம். தாவீது ராஜா சொன்னார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவனெல்லாம் நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை சொல்லுகளோ. நான் தகப்பனுடைய வீட்டில நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். மகிமை வருது. உங்களுக்கும் தகப்பனுக்குள்ள நேரம், உங்களுக்கு தகப்பனுக்குள்ள நேரம். ஐயா அவரை பார்த்து சொல்லுங்க, ஐயா என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. முழுமையா தருறப்பா, என்ன முழுமையா தருகிறப்பா, யாவி ஆத்துமா சரீரத்தை முழுமையா தர்றப்பா. கொடுங்க, ஜீவ பலியா கொடுங்க. எவ்வளவு உயர்த்தினாலும் என்ன உயர்த்த மாட்டேன்ப்பா, என்னை மேன்மைப்படுத்த மாட்டேன்ப்பா, என் பேர் பிரபலமாகிற விதத்துல நடக்க மாட்டேன்ப்பா. ஒரே ஒரு வாழ்க்கை சாதிப்பேன், ஒரே ஒரு வாழ்க்கை சாதிப்பேன். சொல்றீங்களா? ஒய்த்த போறாரு, சொல்றீங்களா? ஒய்த்த போறாரு. இந்த பாடுகளை குறிச்சு பயந்துடாதுங்க, இந்த நெருக்கத்தை குறிச்சு பயப்படாதுங்க, இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலையை குறிச்சு பயப்படாதுங்க. அப்பாண்டி கூப்பிடுங்க, அப்பா கூப்பிடுங்க. அவர் திறந்தா யாரும் பூட்டவே முடியாது. பிள்ளைக்கு செய்யாம யாருக்கு செய்வாரு? பிள்ளைக்காக நிற்காம அப்ப யாருக்காக நிற்பாரு? நீ பிள்ளை, நீ பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்துல பெற்றுக்கொள்ளுங்க. தடைகளை உடைக்கிறாரு.
தடைகளை உடைக்கிறவர் முன் சொல்லுகிறார். நீ பிள்ளை நினைச்சீங்க, என்னால ஒண்ணும் முடியாதுன்னு நினைச்சீங்க. எவ்வளவு பெரிய பெரியவங்க இருக்கும்போது என்னால என்ன நடக்கும்னு நினைச்சீங்க. ஆனா சொல்ற, நீ என் பிள்ளை. பிள்ளையை அடையாளம் காட்டுகிற காலம் வருகிறது. பிள்ளை அடையாளப்படுத்துற காலம் வருது. நீ வெளியில பார்க்காத, உன் இருதயத்தை பார்க்கிறேன். நீ சூழ்நிலைய பார்க்காத, உன் உள்ளத்தை பார்க்கிறேன். நீ மனுஷங்களை பார்க்காத, உன் இருதயத்தை நான் பார்க்கிறேன். அப்பா அப்பா, என்னேசர் நீர்தான் ஐயா, நேசிக்கின்றேன் பொம்மை தானையா. என்னேசர் நீர்தான் ஐயா, சரீரத்துல நல்ல ஆரோக்கியம் வருது. உம்மை தானையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. எந்த படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றே, நடுராவிலும் தியானிக்கிறேன். எந்த படுக்கையிலும் நடுராவிலும் தியானிக்கிறேன். உம்மை தானையா, என்னை மீட்டுக் கொண்டீர், நன்றி ஏசையா. என்னை மீட்டுக் கொண்டீர், நிறைவாய் மாறட்டும்பா. புதிய புதிய வாசல்கள் திறக்கப்படட்டும் அப்பா. உள்ளம் கவர்ந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. எங்க பிள்ளைகளை பாதுகாத்து கொடுங்கப்பா. எந்த உள்ளம் கவர்ந்து பரிசுத்த வித்துகளாய் வளரட்டும் எல்லாம் நீரே. கரைவிடாம காத்து கொடுங்கப்பா. நீதானையா, கல்லூரியில படிக்கிற பிள்ளைகளை பாதுகாத்து கொடுங்கப்பா. வாலிப வயதில் இருக்கிற பிள்ளைங்க வாலிபத்தின் இச்சைகளுக்கு விலகியோடட்டும்பா. பிள்ளைகளுக்கு முன்பாக பாவ வலைகளை பிசாசு விளைக்காதபடி காத்துக் கொள்ளுங்கப்பா. வேலை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வேலையில உயர்வை கொடுங்கப்பா. வேலைக்காக காத்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தகப்பன் நினைத்ததை செய்து முடிப்பீராக. தாமதம் இல்லாம துரிதமான வாசல்கள் ஐயா, திருமண காரியம் நடக்கணுமா? திருமணத்துக்கான வழிகள் திறக்கப்படணுமா? தொழில் செய்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்கப்பா. தொழில விருத்தி அடையட்டும் ராஜா. வளர்ந்து பெருகட்டும்பா. எங்க பிள்ளைகளுக்கு நல்ல வீடுகளை கட்டி கொடுங்கப்பா. எல்லாரும் கையில வாகனத்தை கொடுங்கப்பா. கடன் மாறட்டும்யா. எங்க பிள்ளைங்க ஆயிரக்கணக்கில் லட்சங்களுக்கு ஆசீர்வாதமா மாறட்டும்பா. தூர தேசங்களுக்கு எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உங்க பாதுகாப்பு பிள்ளைகள் மேல இருக்கட்டும் ராஜா. குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கட்டையா. குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா.
இவர்களுடைய சமாதானம் பரிதாரிக்கணுமா? இவர்களுடைய சுகவாழ்வு பரிதாரிக்கணுமா? நல்ல நல்ல காரியங்களை எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில நடக்கணுமா? இந்த பூமியை இவர்கள் சுதந்தரிக்கட்டும் ராஜா. உம்மை தானையா ஒரு இடத்துல நான் பாதுகாப்பு கொடுங்கப்பா. எங்க போனாலும் மனுஷங்களை தயவை கொடுங்கப்பா. எங்க பிள்ளைங்க செய்கிறதெல்லாம் வைக்கணும்பா. எங்க போனாலும் தரணும் சொல்ல கொடுங்கப்பா. ஐயா, மனுஷாரு முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. நல்லா இருக்கட்டும், சுகமா இருக்கட்டும், நீடித்த வாழ்வா இருக்கட்டும். எங்க பிள்ளைகளை இரத்த கொட்டைகளை மறைச்சிருங்கப்பா. நீங்க இவர்களை பராமரிக்க தான் கையில தந்தீங்க. ஆனா உங்க பிள்ளைங்கப்பா, உங்க பிள்ளைங்க. நாங்க உங்க உரிமை சொத்துக்கள் ஐயா. உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறவன் போலாம் வாண்டி சொன்னீங்களப்பா. என் உள்ள கைகள் உன்னை வரைஞ்சி வச்சிருக்கிறேன்னு சொன்னீங்க. நீங்க போதும்பா, போதும். எங்க பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும்பா. எல்லா மகிமையும் நமக்கு தருகிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நல்லா கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. எல்லா கைகளை தட்டி